மனவாசா நான் தேடாத இடமே இல்லடி. ஏடி நீங்க இத்தனை பேர் இருந்த போய் ஒழுங்கா பாத்துக்க முடியலையா? அப்படி என்ன தூக்கம் உள்ளுக்குள்ள யாரோ ரூமுக்குள்ள வந்து பிள்ளைய தூக்குற வரைக்கும் இத்தனை பொம்பளைய இருந்து விட்டுருக்கீங்கன்னா உங்களோட அசால்ட் தரம் சொல்றதா இல்ல நம்ம நேரம் சொல்றதா? ஆஸ்பத்திரியை தேடாத இடமே இல்ல, எல்லா பக்கமும் தேடியாச்சு. இனி எங்கே போய் தேடுறது பிள்ளைய? எல்லாத்தையும் கேட்டாச்சு. ஆஸ்பத்திரி வச்சுட்டு எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டேன். நீ தான் ஆஸ்பத்திரியே சொல்லிட்டு இருக்க. நான் இப்ப தேடி போய் எம்பிட்டு நேரம் இருக்கும். அதெல்லாம் ரோடு வீடு எல்லா பக்கம் வந்து அவளை போயிட்டு வரேன். ஆமா, எங்க பயணி நெட்டு ஆத்தா யாரையும் காணா, அவங்களாம் எங்க? ஆத்தாதான் போய் நாசமா பார்க்க போச்சு. அவங்ககிட்ட நான் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கல. போய் கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எதுலயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, பிள்ளை கிடைச்சிருமா என்ன ஏதுன்னு போய் கேட்டுட்டு வரேன். ரோசா சரி வனரசா போறேன். தேடி போனவங்க ஏதாவது நல்ல பதில சொல்லுவாங்களான்னு தான் மனசு போட்டு அடிச்சுக்குது. ஒரு பக்கம் நம்ம பிள்ளை எங்கேயும் பக்கத்திலே இருக்க மாதிரி தான் வனரசா இருக்கு. போனவங்க யாரையும் காணாம வந்துட்டுமா? கோவத்துல என்ன பேசணும் தெரியாம பேசாத சொல்லிவிட்டு புள்ளைய நைட்டு ஒழுங்கா அவனை பாத்துக்க முடியல. நான் உனைய பேசணும், நீ என்னைய பேசிட்டு இருக்கியா? நான் கோவப்படக்கூடாது, நான் அப்படியே அடக்கிட்டு பொறுமையா இருக்கிறேன். இருடி இரு. அட கடவுளே, கிளை வந்து புள்ளைய தொட்டிலே போட்டுருச்சு. ரெண்டு எந்த லோகத்துல இருக்குதுங்க, எந்த உலகத்துல இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க இப்படி? ஏய் அடியே வளர அழுகாதே, புள்ள இருக்குது. யோ சுருளி, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இங்க பாரு, உன் வீட்டு கிளம்பி தொட்டில தான் புள்ளைய போட்டுருக்கு, குடிஞ்சு பாருடி. வனராசா நம்ம குழந்தை கிடைச்சிச்சு. வனராசா எவ பண்ண காரியம் இல்ல எவ பண்ண காரியம் நேற்று ஆத்தா சொல்லு, யாரு பண்ண காரியம்? எப்படி அவனை விடவா செஞ்சிய? அந்த திருட்டு பையனை விடவா செஞ்சிய? ஆஸ்பத்திரியில் உள்ளவங்க சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்து ஜெயில தள்ள முடியாதானே? ஜெயிலு யாருன்னு மட்டும் சொல்லு. நீங்க அவன் தலையை வெட்டி ரெண்டா ஆக்கி போய் ரெண்டா. சுருளி, அது புள்ள கிடைச்சிருச்சுல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. குழந்தை ஆஸ்பத்திரியை விட்டு இப்ப எங்கேயும் போகல. யார் வந்து தூக்குனா தானே நீ போய் கழுத்தை வெட்டுவ காதை வெட்டுவ. அதான் ஒருத்தர் தூக்கலையே. புள்ள ஆஸ்பத்திரிக்குள்ளதான் ஊசி படம் தூக்கிட்டு போனாங்களாம். நர்சக்கா நாங்க கேட்டோம். நீங்க யார் நர்சக்கா எதுவும் கேட்டீங்களா? நர்சக்கா எதுவும் இங்க வந்தாங்களா? ஏன்டா சுருளி என்ன நட்டு சொல்ற? புள்ள ஆஸ்பத்திரியில தான் இருந்துச்சா? ஊசி பட போச்சா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் போய் நர்சம்மாவை பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன் அப்படி சொல்ல? ஆஸ்பத்திரியில இருந்துச்சுன்னா ஏன் எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல நீங்க? அப்படியா? கிளவி என்னென்ன சமாளிக்குதுன்னு தெரியலையே. கிளவி போற ரூட்லயே நம்மள ஆமாச்சாமி போடுவோம். அது எப்படி நட்டு? எப்படி நரசம் வந்து திருட்டு புள்ளைய தூக்கிட்டு போவாங்க? பதறி போயிட்டோம்ல. எங்க இந்த நரசமா? அதை போய் நான் வார்த்தை கேட்டு வந்தா எனக்கு மனசு. இப்ப எப்படி தவிச்சு போயிட்டோம்? புள்ளைய ஆஸ்பத்திரிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு துடியா துடிச்சு போயிட்டோம். வனவாசா என்னமா துடிச்சு போயிட்டா? எங்க அந்த நரசமா? தள்ளு நட்டு நீ. சொல்லி இரியா, பொறுமையா இரியா. அது சொன்னாங்க அதால ஊசி போட புள்ளைய தூக்கிட்டு வான்னு சொன்னாங்க. ஆமா தானே கிளவி, உன்னிட்டு தானே சொன்னோம்னு சொன்னேனே. புள்ளைய வச்சிருந்தாளா? நான் எந்த பாத்ரூம் போறதுக்கு எந்திரிச்சேனா அப்ப அந்த நர்ஸ் புள்ள வந்துச்சு. வந்து அம்மா உங்க பேரனை
அதான் சொல்லுதுல தூக்க வரிசையில வந்து மண்டையை ஆட்டிட்டு வந்து படுத்துறோம்னு அப்படியே போய் அந்த கிளவிய போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க புள்ளை கிடைச்சிச்சா இல்லையா பார் புள்ள பார்த்தது புள்ளைய பாத்தியா கொஞ்சனியா அப்படின்னு இல்லாம இப்படி கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டா என்ன பண்றது நாங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டோம்ல பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டோம்ல செத்த இருந்து தூக்கிட்டு போங்க அந்த செக் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க போன போட்டோம் நாங்க போட்டோம்ல கிளவி போன போட்டதுக்கு சுருளி எடுக்கல சுச்சாப்னு வருது சார்ஜ் இல்லையா நம்ம சார்ஜ் போன்ல போட்டு வச்சிருந்தோம்னா இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க எங்களை மட்டும் கேள்வி மேல கேள்வி கேட்கறிய அப்படியே போன் போட்டியாக்க வருது இந்த மனுஷனுக்கு இந்த மனுஷன் ஒரு ஆகாத மனுஷன் ஒன்னத்துக்கு லாயக்கத்தவர் போனத போட்டுருக்காங்கல்ல அப்புறம் புள்ள இருக்குன்னு அப்புறம் நீ எடுக்கல சார்ஜ் அங்க தான் லைன் கொடுத்து வச்சிருக்காரு மாட்டி விட்டுறது போன்ல ஆமா அப்ப ஈவனுக்கு ஊசி போட்டா புள்ளைக்கு ஊசி போடணும்ல அந்த குட்டிக்கு அவளை வந்து யாரும் கேட்கவே இல்லையே அது யா கிளவி என்ன அது அங்க என்ன சொன்னாங்க ரெண்டு பிள்ளைகளும் ஊசி போட்டா வீச்சு கத்துங்க ரெண்டையும் வச்சு சமாளிக்க முடியாது உனக்கு காலையில போட்டா உனக்கு ராத்திரி தான் போடணும்னு சொன்னாங்கல்ல அப்புறம் என்ன அது உதுன்னு என்னட்டு சொன்னாங்க உன்ட்ட சொல்லியாக்க என்கிட்ட சொன்னாங்க இங்க பாரு புருஷனை போட்டாட்டி உங்க புள்ள வந்துருச்சுல புள்ளைய தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருங்க நெட்டு நீ ஆத்தம் ஏதோ சரியாவே எனக்கு படல ரெண்டு பேரும் மாத்தி ஏதோ ஒரு மாதிரியா பேசுறீங்க மாதிரியா பேச மாட்டாங்க அத போன் போட்டுட்டா போன் எடுக்காம இருந்துட்டு அடுத்த மாதிரியா பேச யா சொல்லி உனக்கு போய் போன் போய் முதல்ல சார்ஜ் போடியா போய் ஆமையா சுருளி போன் போட்டோம் உனக்கு உன் போன் தான் எடுக்கல சுச்சாப்பு அப்படி இருக்காரு நம்பையா எங்க புள்ள எங்க போயிருந்தா நாங்க எப்படி தூக்கிட்டு வர முடியும் சொல்லு அப்படியாவது சொல்லு சரி அது எப்படியோ என் பிள்ளைய நல்லபடியா இருந்தா சரி என் பிள்ளை எனக்கு கொஞ்ச நேரத்துல பதறி போயிட்டுமே என்ன ஆஸ்பத்திரி இது தூக்கிட்டு போகும்போது தெளிவா சொல்ல மாட்டாங்களா வயசான அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன் மத்தவங்களை எழுப்பி சொல்லி இருந்திருக்கலாம்ல சரி விடு ஆஸ்பத்திரி நல்ல ஆஸ்பத்திரி தான் நீ பேசாம வேற எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காது அந்த நசமாட்ட முக்கியமா எதுவும் கேட்கக்கூடாது கேட்டா அவங்களே வந்து வள்ளுன்னு என்னையவே திட்டிவிட்டாங்க டூட்டி நான் சொல்லியிருப்பாங்க அது பண்ணியிருப்பாங்கன்னு அதனால இந்த பிரச்சனை இதோட விட்டு போறோம் சரியா ஐயோ பாவம் மயனி வேற போனாங்களே காணாம பிள்ளைய தேடி அவங்களே காணாம எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே அதுதான் சொன்னேன் இந்த வண்டி குடிக்கு போனையில போட்டு பாத்து தேடிட்டு இருப்பாங்க புள்ள இருக்குன்னு அப்ப என்ன 10 கோடி வரலையாக்கு பாவம் எங்கட தேடிக்கிட்டு தெரியறான்னு தெரியலையா யாடா தம்பி தங்கராசு வந்துட்டானா இல்லையா தங்கராசு இருக்கா வந்து வீட்டுக்கு போறோம்னு சொன்னேன் நான் இப்ப உள்ள வர வரைக்கும் அண்ணனை பாக்கலையே அக்கா இப்ப எதுவும் வந்திருந்தாதான் என் ரூமுக்கு வந்திருக்குமே ஐயோ கடவுளே இந்த புள்ளைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதுக்கு முன்னையே டங்கு வரலாம் டான்ஸ் ஆடி போச்சு இன்னும் இந்த குந்தாணியை போய் எங்கிட்ட போய் தேடி எடுத்துட்டு வர்றது வனரசா அப்ப புள்ளைய ஒழுங்கா பத்திரமா பாத்துக்க நாசமாட ஒரு வார்த்தை எதுக்கும் சொல்லி வச்சிருவாங்க வனரசா நீ புள்ளைய வந்து உன்னிட்ட சொல்லிட்டு தூக்கிட்டு போக சொல்லி எதுக்கா இருந்தாலும் நான் போய் மைனிய போய் ஒரு எட்டு என்ன எதுன்னு பாத்துட்டு வர்றேன் ஐயோ சுருளி நீ இரியா நீயும் பஞ்சாதியும் உன் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிறங்க நான் போய் அக்காவை பாத்துட்டு வரேன் இரியா ஏன் ஒரு போனை போட்டுருவோமா போன் எடுத்து போச்சான் தெரியலையா மாமஸுக்கு போடுவோம் என்ன ஆள் ஒருத்தலையும் காணா தம்பி இங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் எங்க காணாமே ஒருவேளை தம்பி அங்க பிள்ளைய கூட ரூம்ல இருக்கானோ சரி டீ எதுவும் வேணுமா இல்ல டிஃபன் எதுவும் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையே ஒரு போனை போட்டு கேட்டுவோமா டிஃபன் எதுவும் இட்லி எதுவும் வாங்கிட்டு வரவான்னு எல்லாருக்கும் தடி நீ எங்கிட்ட போயினா நான் தேடுறது அப்பா ஒரு சுத்திட்டு வந்துட்டேனே சோப்பாடியோ மாமா சத்த மாதிரி கேக்குது மாமா வந்துட்டாரோ தாதா மாமா மனுஷன் வந்துட்டாரு மாமா மாமா செலமா பொறுமை ஏன் இப்படி ஒடியார ஏன் மாமா கத்திட்டு ஒடியார இப்படி நீ வெளியிலே வரமாட்டிய வாத்த கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வரலாம்னு டீ கடைக்கு கூப்பிட்டா கூட வாங்கிட்டு வாங்க பார்சல் சொல்லுவேன் ஏன் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க ஏன் உன் மூஞ்சியே சரியில்லை ஏன் இப்படி மூச்சு வாங்க ஒடியார என்னாச்சு செல்மா ஏன் உனக்கு மேல் நல்லா இருக்குல்ல ஏன் செல்மா ராத்திரி தூங்காம இருந்தாலும் மேல இழுக்கு எதுவும் சரியில்லையா மேல இழுக்க முடியலையா செல்மா போக மாமா நீங்க இங்க என்னமோ நடந்து வச்சு மேலுக்கா தூங்கலாமல தூங்குனதுனால மாமா இப்படி பிரச்சனையே வந்துருச்சு மாமா வளர சாப்பிட்டு அந்த ஆம்பளை பையனை காண மாமா நெட்டவழி கையில கொடுத்தோம்னு சொல்றா நெட்டவழி வச்சிருந்தோம்னு சொல்றா தூங்காம பாத்துக்கிட்டோம்னு சொல்றா கையில இருந்த புள்ள எங்க போச்சுன்னு தெரியல மாமா என்ன செல்லமா சொல்ற புள்ளைய காணாமா ஆஸ்பத்திரியில உங்க கூட இருந்த பிள்ளை எப்படி செல்லமா காணாம போகும் ஆமா மாமா நாங்க ஆளுக்கு ஆளு எந்திரிச்சதுல இருந்து கடவே தேடி எடுத்துறீரா நீங்க தான் போயிட்டியே வீட்டுக்கு போயிட்டியேன்னு தம்பி சொன்னாப்ல சொல்லி தம்பி சொன்னாப்ல புள்ளைய இப்படி நேரம் தேடி காணமே மத்தவங்களே காணமே மாமா ஐயோ புரியுற மாதிரி சொல்ல செல்லமா அப்ப ஆஸ்பத்திரியில நாசமா வீட்டுல கேட்டீங்களா இல்லையா சொன்னீங்களா இல்லையா பிள்ளைய காணாமனு இப்படி ஆளுக்காளு கடவே இங்க எடுத்துட்டா என்ன அர்த்தம் ஆஸ்பத்திரியில உள்ள கூட சொன்னாதானே தெரியும் சின்ன இதவே கேட்க போறோம்னு போனாங்க அப்புறம் கேட்டுட்டு அவங்க அங்கிட்டு ஓடிட்டாங்க தேட நாங்களே இங்கிட்டு தேடிக்கிட்டு தெரிஞ்சோம் அவங்க யாரையும் காணாம அம்மா நீங்க இப்படியா சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு போவீரு
ஐயோ இல்ல செல்லம்மா, என்னன்னு தெரியல. அம்மா அப்படியே காலம் 3 மணிக்கெல்லாம் போன் பண்ணிட்டாங்க. சின்னம்மா போன் பண்ணிட்டு உடனே வீட்டுக்கு வாடா, பாலியல் பேச்சை ஊத்தணும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி வீட்டுக்கு வர சொன்னாங்க. நான் போய் வீட்டுல பார்த்தா ஆளு 4 மணிக்கெல்லாம் வீடு போய் சேர்ந்துட்டேன். 4 மணிக்கு வீட்டுல போய் பார்த்தா அம்மாவை காணா. காணமா? ஆளு 4 மணிக்கு காணமா? 4 மணிக்கு அவங்க தூங்கியே எந்திரிக்க மாட்டாங்களே. எங்க போனாங்க 4 மணிக்கு? உங்களுக்கு 3 மணிக்கு போன் அடிச்சு வர சொன்னாங்களா? ஆடா ஆமா செல்லம்மா, மாட்டுல பால் பீச்சன்னு மாடு கத்துது, கண்டுபிடி கத்துது, அப்படி இப்படி அவுத்துட்டு போயிருச்சுன்னு சொல்லி வர வச்சாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல. போனா சரி, இப்ப அதை விட இப்ப அவ்வளவு முக்கியம். புள்ள பச்சை புள்ள காணாமனு சொல்லிக்கிட்டு இருக்கிய. போன் அடிக்குது. இரு செல்லம்மா பேசிட்டு வர. இரு செல்லம்மா, நெட்டவழி தான் போன் பண்ணுது. நெட்டவழி பிள்ளை என்ன சொல்லுதுன்னு கேட்போம். இரு. ஹலோ, சொல்லுப்பா நெட்டு. புள்ள இருக்குதா? சரிப்பா. என்னங்க நொக்காரி பயந்து போயிட்டு அழுதுகிட்டு தவிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு வெளியில உட்காந்துட்டு இருக்கிறா. சரி வர கூட்டிட்டு வர. எங்க இங்க ஊசி போட செக்கப்புக்கா? என்னப்பா இத்தனை பேர் இருக்கியா? சொல்லிட்டு போக மாட்டாங்களா? என்ன இப்படியா மனசுல போட்டு பதடிப்பாங்க? பயந்து போயிட்டோம் பத்தியா? இப்பதான் அக்கா விஷயத்த சொல்றேன். உங்க அக்காவை பார்த்தோன்னே சரி வை நேரில் பேசிக்கிறோம் வை. மாமா என்ன மாமா என்ன சொல்ற? புள்ள இருக்கானாமா? அத்தாடி எங்க ஆஸ்பத்திரியில இருந்தாலம்மா. எப்படி தேடணுமே நரச மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமா? நம்ம செக்கப்புக்காமா ஊசி போடவாமா? ஆமா செல்லம்மா, இங்க பையன் இங்கதான் வச்சிருந்தாங்களா? ஆஸ்பத்திரிக்குள்ள ஊசி படுத்திட்டு போனாங்களா? அதுக்குள்ளே எப்படி பரவாயில்ல கிளப்பி விட்டு பிள்ளைய காணா குட்டியை காணாம ஆஸ்பத்திரியில் உள்ள பிள்ளைலாம் கவனம் இல்லாம எங்க போய போகுது? அப்படிலாம் இல்ல செல்லம்மா. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குதுன்னா நம்ம ஊர் பக்கம்லாம் அப்படியா? இருந்தாலும் பிள்ளைய பாதுகாப்பா ஊர் பேர் எந்த ஊரா இருந்தானே நம்ம ஊர் அடுத்த ஊர் டவுன் நினைக்கப்படாது. இப்போ உள்ள காலம் கட்டு கிடக்கிறதுக்கு என்ன வேணாலும் நடக்கும். அதனால ஆஸ்பத்திரி அரசு தூக்கிட்டு போனாலும் நம்ம தான் கவனமா தூக்கிட்டு போறீங்களா, எங்க தூக்கிட்டு போறியா, தூக்கிட்டு போறீங்கன்னு விசாரிச்சுக்காரங்க. சரி பதறாத. அதான் பிள்ளை இருக்குது ஒன்னும் பயப்படாத. போமா. ஆமா மாமா, நம்ம ஊர்ல பிள்ளைய தூக்க மாட்டாங்க, குட்டியை தூக்க மாட்டாங்கன்னா இப்ப நம்ப முடியாது. பழகுனவுல பாதாளத்துல தள்ளி விடுற உலகமா இருக்குது. நம்ம தான் மாமா நம்ம புள்ள குட்டியில பத்திரமா பார்த்து கவனமா இருந்துக்கறணும். சரி மாமா. ஐயோ அத்தாடி, அந்த வனரசாவை சமாளிக்க முடியல மாமா. அவ அழுகுறா, கதறா முடியல தெரியுமா? பதறி போயிட்ட மாமா. செத்த நேரத்துக்குள்ள அவள்கிட்ட போய் 2 வார்த்தை பேசினாதான் மனசுக்கு நல்லா இருக்கு மாமா. வாங்க மாமா. சரி வா